தயிர் இருக்கு, அப்படியே ஆம்லேட் போட்டுட்டு இருக்கோம். ஆம்லேட் வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். வேலை முடிஞ்சிட்டு வாங்க கழுவிட்டு பேசுவோம். வர வேண்டியது இருக்கான், அப்புறம் வந்து தரேன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா நம்ம சேட்டாவோட சாய் குடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வரலான்னு கிளம்புறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பக்கத்தில் உள்ள வெல்கம் ஹோட்டலுக்கு தான் போகிறோம். போயிட்டு வாங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்து நமக்கு ஃபேவரட்டான தோசை வாங்கிட்டு வந்தாச்சு. தோசை வாங்கிட்டு வந்து சாப்பிட போகிறோம். இன்றைக்கியும் நேத்தி மாரியே சரியான வேலை ஃப்ரெண்ட்ஸ், சரியான வேலை. இன்றைக்கும் அந்த நேற்று எடுத்து வச்ச ஜாமான்லாம் இன்றைக்கி எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கணும். இப்போ தான் முடிச்சுட்டு வரேன். நம்ம முதலாளி வர வழியிலே ஃபோன் பண்ணி விட்டார். எங்கே இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். இந்தமாரி வந்துட்டு இருக்கேன், அதோ தான் உன்னோட கார் இருக்க, நீ எங்கே போன அப்படின்னாரா. நான் உடனே நடந்து தான் போனேன் அப்படின்னேன். அப்படியா, கொஞ்சம் சீக்கிரம் வா அப்படின்னாரு. வீட்டுக்கு வந்தோடனே எதுக்கு எங்கே போனா அப்படின்னாரு. அந்த மாதிரி சாப்பிட போனோம் முதலாளி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சேரு, அந்த டேபிள், அப்புறம் அந்த ஃப்ளவரு பெருசு பெருசாக இருக்கும், அதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு உள்ளே வச்சுட்டு இப்போ தான் வந்தேன். இப்போ தான் வந்து நான் முன்னாடி சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன், பட் இப்போ தான் நான் சாப்பிட போகிறேன். இங்கே டைம் என்ன பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு வாங்கினது 9:45 தான் சாப்பிட போகிறேன். 1 hour போல் ஆயிடுச்சு. அங்கே ஹோட்டல் எப்போதும் போல் கூட்டமாக போயிடுச்சு. நம்ம நேரம் பார்த்து முதலாளியும் ஃபோன் அடிச்சிட்டாரு. சரி சார், சசங்க முடியாந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலம்பரை எழுந்திரிச்சு வேலை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம கார் கழுவல. நம்ம இன்னும் என் காரும் நேற்று கழுவல, இன்னைக்கு போய் கழுவணும். நம்ம முதலாளி கார் அங்கே நிப்பாட்டிருக்காரு. நல்ல வேலை நல்ல நிப்பாட்டிருக்காரு. இல்லைன்னா நம்ம வந்து வெயிலில் கழுவுற மாதிரி ஆயிரும். நம்ம காரையும் எடுத்துகிட்டு அங்கே போய் நல்ல நிப்பாட்டி நம்ம கழுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க காமிக்கிறோம் பாருங்க. இது இருக்கா நம்ம முதலாளி காரு, இது இருக்குல்ல இதையும் காரு, இதையும் அதையும் சேர்த்து ஒன்றா நிழல் நிப்பாட்டி நம்ம கழுவிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். வேலை முடிஞ்சிட்டு வாங்க கழுவிட்டு பேசுவோம். உள்ளே பார்ட்டி முடிஞ்ச எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் அந்த சேரு, ஸ்டூலு, பெஞ்சு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் சோஃபாலாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சாச்சு. உள்ளே வச்சோன்னா நம்ம முதலாளி வந்து டேபிள் ஒன்று கார்டு, அதாவது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சாரி, தயிர் இருந்துச்சு, இதை நீ எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டாங்க. நல்ல வேலை தயிர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம முதலாளியை கொடுத்துட்டாரு. இதை வந்து நம்ம பணிப்பெண் கொடுத்தாங்களா, அதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா, வாங்க பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நெத்தி பார்ட்டியில் இன்றைக்கி தான் நம்ம கேக் வந்திருக்கு பாருங்கள். ஒரு 3 சாக்லேட்டு, 3 பெச்சம்பழம், அதில் பாதாமல் கொஞ்சம் கேக்கு, ஒரு 4-5 சாக்லேட் இருக்குது பாருங்கள். இப்போ தான் நம்ம பணிப்பெண் வந்து கொடுத்துட்டு போனாங்க. இன்னும் சாப்பாடு வர வேண்டியது இருக்கான், அப்புறம் வந்து தரேன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ ஒரு அட்வைஸ் சொல்ல போகிறேன். அட்வைஸ்ன்னு எடுத்துக்காமல் உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறேன். என்னன்னா, நான் இப்போ நேத்தியே முந்தானாலும் ஒரு வீடியோ பார்த்தேன். நம்ம இங்கே உள்ள யூடியூபர்ஸ், நம்ம ஆளுங்க தான், தமிழ் ஆளுங்க தான் நினைக்கிறேன். ஆமாம், தமிழ் ஆளுங்க தான். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இல்லை நம்ம பொம்பளைங்கள்லாம் எடுத்து அதில் வந்து போடுறது தப்பு சொல்ல, பட் அதை வந்து ஒரு மாதிரியா பிளர் பண்ணி எடுத்துருங்க. சரியா, பிளர் பண்ணி அவங்க மூஞ்சி ஃபேஸ் தெரியாமலோ இல்லை அவங்களே தெரியாமலே எடுத்துருங்க. இது வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஏற்கனவே இந்த சட்டம் இருக்குது, அதனால் பார்த்து உஷாராக இருங்க. ஏன்னா நம்மளோட இதை நம்ம ஹேஷ்டேக் போடுறோம்ல, அது வந்து எல்லாத்தையும் கவனிப்பாங்க இங்கே உள்ள காவல்துறை. சரியா, தமிழ்லேயே சொல்லிக்கிறேன், ஏன்னா இங்கிலீஷ் பயன்படுத்த வேணாம். நம்ம அவரோட அசைவு ஒவ்வொன்றத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரியா, அதனால் எல்லா யூடியூபர்ஸுக்கு தான் சொல்கிறேன், இன்க்ளூடிங் மீ, என்னையும் தான். பார்த்து கவனமாக போடுங்க, வீடியோலாம் பார்த்துங்க சொல்லிட்டேன். எனக்கு நடந்த சம்பவம் நான் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். இது ஓப்பன் பண்ணுறப்ப இதை பார்க்குறவங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை தெரிஞ்சிருக்கும். எதனாலனா, ஒரு வெள்ளிக்கிழமை போல் காலம்பரை சாப்பிட போகிறோம். இதே இடத்துக்கு தான் நான் முன்னாடி வீட்டில் இருக்கிறப்ப இந்த இடத்துக்கு நான் வந்தேன் சாப்பிட்றப்ப. காலம்பரை ஒரு விபத்து,
எல்லாமே தமிழ்லேயே சொல்லிடுறேன் சரியா, இங்கிலீஷில் சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து இப்போ எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியுது, எல்லாமே பார்ப்பாங்க, அதனால் தமிழ்லேயே சொல்லிடுறேன். ஒரு விபத்து ஏற்பட்டுட்டு ரோட்டில் காலம்பரே ஏற்பட்டு காவல்துறையினர் வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்காப்புல. அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து எடுத்துட்டேன், நம்ம தொலைபேசியில் எடுத்துட்டேன், வீடியோ எடுத்துட்டேன். அப்போ எடுக்கிறப்ப என்ன பண்ணிட்டாங்க, கரெக்டாக சிக்னல் விழுந்துச்சு. என்ன பார்த்துட்டாப்புல அந்த காவலர், என்ன பார்த்துட்டு அங்கே அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு. 2 பேர் இப்போ தள்ளு முள்ளா நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன். அதெல்லாம் விட்டுட்டு என் காருக்கிட்ட வந்துட்டார். சிக்னல் விழுந்துட்டு பச்சை விழுந்துட்டு நாங்கள் மூவ் பண்ணுற நேரத்தில் காருக்கு முன்னே வந்துட்டார். நிப்பாட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தொலைபேசியை வாங்கி எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு முதுகில் உங்க ஒரு அடி, ரொம்ப இல்லை சும்மா கையால் அடித்து, அன்னைக்கு நல்ல நேரம்னு நான் நினச்சிக்கிட்டேன். என்னை என்ன வேணாலும் பண்ணலாம். என்னோடய முதலாளிக்கு நான் சொல்லாமல் வந்திருக்கேன் கிளம்புறேன். எப்போதும் போல தான் நம்ம முதலாளி வந்து இங்கே இப்போ இல்லை, பழைய முதலாளி, புது முதலாளி இல்லை, பழைய முதலாளி. எப்போதும் போல 11 மணி 10 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. சரி நம்ம ஒரு 6 மணி 7 மணி இப்போலாம் போயிட்டு சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இப்படி கிளம்பலாம். 1 நம்ம முதலாளிகிட்ட சொல்லவே இல்லை. 2 அடுத்தவங்க காரில் போனது. 3 நம்ம எடுத்து அவங்கள மாட்டிக்கிறோம். அவங்களும் சொல்லாமல் வந்திருக்காங்க, நம்ம கூட வந்திருக்காங்க நண்பர்கள், அவங்களும் சொல்லாமல் தான் வந்திருக்காங்க சரியா, அவங்களும் மாட்டிப்பாங்க. இன்னொரு ஆளும் வந்திருக்காங்க, 3 பேர் மொத்தம். நம்ம எடுத்து இவங்களுக்கு இவ்வளோ பாதிப்பு ஏற்படும், நம்மளுக்கு இவ்வளோ பாதிப்பு ஏற்படும் சரியா. அன்னைக்கு என்ன நல்ல புண்ணியம் செஞ்சிருந்தேன்னு தெரியல, நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அவங்க என்ன வேணாலும் செய்யலாம் சரியா. இது அவங்களோட சட்டத்திட்டம், அதுமாரி எடுக்கக்கூடாது. பட் பார்த்துங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன், பார்த்துங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் பல கனவுகளோட யூடியூப் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஆள் செய்கிற தப்பு எல்லாரையும் பாதிச்சிடக்கூடாது சரியா. நான் சொல்கிறது புரியுதா, யாருக்கு அதை போட்டிங்களோ அவங்களுக்கு புரியும். இதனால் இங்கே சவுதி பொம்பளைங்களை எடுத்து வீடியோவில் போடாதீங்க. அப்படியே போட்ட என்னதுலேயே இருக்கும், ஆனால் டக்குன்னு நான் மூவ் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்காதீங்க. பக்கத்தில் இருக்காங்க, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருளை எடுக்கிறோன்னா அவங்க மூஞ்சிலாம் தெரிய வேணாம், இப்போ தெரியல அப்படி கொஞ்சம் டவுன் பண்ணி எடுத்துருங்க. அவங்க மூஞ்சிலாம் தெரியாமல் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் டவுன் பண்ணிடுங்க, அவாய்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அந்த சைடில் அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க, அந்த வீடியோ அப்படியே கட் பண்ணிடுங்க. இதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அந்த வீடியோ கட் பண்ணியிருந்தாலும் சரி, அவாய்ட் பண்ணாலும் சரி, இல்லை அந்த இடத்துல பிளர்ராக போட்டாலும் சரி சரியா. ஏன்னா அவங்களோட அனுமதி இல்லாமல் நம்ம எடுக்கிறோம். இது வந்து இது டூரிசம் கண்ட்ரி கிடையாது சரியா. துபாய் வேறு, கத்தார்லாம் வேறு. அதனால் இது வந்து ரொம்ப கையை வலிக்குது, ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா அது. அதனால் பார்த்துங்க. ஒன்று சொல்ல வந்துட்டோம் பாருங்க, தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. என்னன்னா நம்ம இங்கே வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம்ல நம்பர், இங்கே உள்ள நம்பர், இந்த நம்பரை வந்து நம்ம அதில் கொடுத்துருப்போம். ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், அப்புறம் வந்து யூடியூப்பில் கொடுத்துருப்போம். அந்த நம்பரு நம்ம முதலாளிட்டையும் கொடுத்துருப்போம். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு இல்லை, தெரியாதவங்களுக்கு. அந்த நம்பர் நம்ம ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராமோ எல்லாத்துலேயும் அதே நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பர் நம்ம முதலாளிட்டே இருக்கும். அவங்க சப்போஸ் 50% பார்ப்பாங்க, 50% பார்க்க மாட்டாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு போய்ட்டுருப்பாங்க. அந்த 50% பார்க்குறவங்க அவங்க வீடியோ இல்லை அவங்க குழந்தையோ இல்லை அவங்களோட காரையோ எடுத்து போகிறது, கார் எடுத்து போகிறது, நம்பரை இருந்தாலும் மறைச்சிடுங்க. நம்பர் இருந்தால் மறைச்சிடுங்க சரியா. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பிரச்சனைகளை மாட்டி அந்த நம்பர் தேடி உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சொல்கிறது புரியுதா? அதனால் இப்போ சொல்ல வந்ததை வந்துட்டேன் பாருங்க. அதேமாரி அவங்க நம்பரை வச்சு இப்போ ஸ்க்ரோல் பண்ணுறோம்ல, ஃபேஸ்புக்கோ இல்லை ஸ்க்ரோல் பண்ணுறோம், உங்களோட நம்பர் அதில் பதிஞ்சிருக்கும், அந்த பேர் வந்துடும். நீங்கள் வந்து அந்த ஃபேஸ்புக்கில் அது யூடியூபோட லிங்க் இணைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருவாப்புல நம்ம முதலாளி, உங்கள் முதலாளி சொல்கிறேன். ஏன்னா பார்த்துட்டு நீங்கள் போட்ட வீடியோ அனைத்தும் பார்த்துருப்பாங்க. அதில் ஏதாச்சும் ஒன்று தப்பு, அவங்க குடும்பத்தையோ இல்லை அவங்க வீட்டையோ இல்லை ஏதோ ஒரு தப்பு, நல்லவங்களாக இருந்தால் விட்டுருவாங்க. சம்டைம் அவங்களுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது, என்னடா இது நம்மளோட இதெல்லாம் எடுத்து போடுறான் அப்படின்ட்டு நீங்களே நினச்சிங்க. உங்கள் வீட்டை எடுத்து ஒருத்தவங்க போட்டால் அவங்களுக்கு கடுப்பாமல் ஆகாது, அதேமாதிரி தானே இங்கே. அதனால தான் நீங்கள் அந்த நம்பர் லிங்க் கொடுத்தீங்கன்னா ஊரில் உள்ள நம்பரை இதை வச்சு ஓப்பன் பண்ணிடுங்க. இங்கே உள்ள நம்பரை வச்சு ஓப்பன் பண்ணாதீங்க. சப்போஸ் ஓப்பன் பண்ணி அவங்க ஏதாச்சும் ஏடா விடாம, ஏற்கனவே இதுமாரி ஒரு யூடியூபருக்கு, பெரிய யூடியூபருக்கு நடந்திருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது.
ஏரியா அடுத்து ஒன்று நடக்க போகிற மாரி வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்கள்ட்ட யார் என்னன்னு சொல்ல விரும்பலை, நமக்கே அதுண்டு. ஏன்னா நானும் ஒரு யூடியூபர் இருக்கனால அவளுக்கு நல்லது சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்க செய்கிற தப்பு பல பேரை பாதிச்சிடும். சரியா? அதனால் இங்கே பார்த்து கவனமாக நடந்துங்க. நீங்கள் அப்படி ரோடு எடுக்கிறீங்கன்னா ரோடு பிரச்சனை இல்லை, முன்னாடி வச்சு ரோடை எடுக்கிறீங்க பிரச்சனை இல்லை. தனிப்பட்ட முறையில் யாரையும் எடுத்துடாதீங்க, அவங்களோட அனுமதியோடு எடுங்க. சரியா? இதுதான் என்னோடய வேண்டுகோள். பார்த்து கவனமாக இருங்க. இங்கே சட்டத்திட்டம்லாம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சட்டத்திட்டம் மாற்றிக்கிட்டே இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? ஆமாம், ஓகே. நம்ம இதுக்கு வரோம்ப்பா. என்னன்னா நமக்கு வந்து நாளையிலேருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம முதலாளி வந்து சொல்லிட்டு போயிட்டார், நாளைக்கு எந்திரிக்கிறோம் காலம்பரை அப்படின்ட்டு. நம்ம இன்றைக்கி டியூட்டி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நம்ம டியூட்டி கிடையாது. இதில் ஏதாச்சும் நான் தவறாக பேசியிருந்தா என்ன மன்னிச்சிக்கிங்க. சரியா? எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தவறாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு நீங்களே நினச்சி பாருங்கள். நான் சொல்கிறது தவறு இல்லைன்னா நன்றி சொல்லுங்கள். அப்படி தவறாக பட்டினா மன்னிச்சிங்க. சரியா? நம்ம இப்போ என்ன, நமக்கு டியூட்டி முடிஞ்சிட்டு நம்ம அப்படியே தயிர் இருக்குது, அப்படியே ஆம்லேட் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆம்லேட் போட்டு தயிரை போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக படுக்கணும், ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் இருக்குது. அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.